ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் காடை ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க காடை ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். காடை ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல காடை அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நாலாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா சிக்கன் மசாலா, நான் எப்போதும் எங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் மட்டும்தான் பண்ணுவோம். சிக்கன் மசாலா மட்டும்தான் போடுவோம், வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க மாட்டோம். இதில் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா எல்லாத்துலேயும் கோட்டாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க காடை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துட்டு போகிறோம். ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு பொரிக்கணும். ரெண்டு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்